ताम्बूलं समर्पयामि श्रीगुरुचरणकमलेभ्यो नमः। இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே ஆதியோகி ரதம் வருதுன்னு சொன்னோன்னே, அது வந்து என்னன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த ரதம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மக்கள் இங்கே இருக்கிற மக்கள் வந்து திருவிழா மாதிரி இதை கொண்டாடினாங்க. எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இது இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்தது கூட இல்லை. ஃபஸ்ட்டு வந்தோடனே எனக்கு சிவனோட ஸ்டாச்சு பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு உடம்பே ஒரு மாதிரி மெலிஸ் சிறுத்த மாதிரி இருந்துச்சு. புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் வந்து கோயம்புத்தூர்ல எல்லாம் போய் பார்த்துருக்காங்க அப்படின்றது வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்களே தவிர, நான் வந்து இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ இந்த சிலையை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கோயம்புத்தூர் போயிட்டு வந்த ஒரு ஃபீல் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு. நாங்கள் முளைப்பாரி இங்கே நர்சரியில் விட்டுருந்தாங்க. நான் யதார்த்தமாக நின்றுட்டு இருந்தேன். ஆனால் வந்து அங்கே இருந்த சுவாமி வந்து வாமான்னு சொல்லி தள்ள டக்குன்னு தூக்கி வச்சது வந்து எனக்கு அந்த சத்குருவும் சிவனே வந்து எனக்கு கூட இருந்த மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் வந்து இன்றைக்கி நான் உணர்ந்தேன். அந்த நிமிஷம் என் கண்ணு டக்குன்னு கலங்கிடுச்சு. எனக்கு கிடைச்ச முதல் வாய்ப்பு அது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி எனக்கு. இங்கே வந்து ஆதியோகி வர்றதுக்காகவே ஒரு 9 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து முளைப்பாரிலாம் விட்டோம், ஆதியோகி வராங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் தெரிவித்தோம், 10ஆம் தேதி வந்து ஆதியோகி வராங்க, எல்லாம் நம்ம அவங்கள வந்து வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கைலாய வாத்தியத்துக்கு ரெடி பண்ணியிருந்தோம். 3 வருஷமாக ஆதியோகி இங்கே வந்துட்டுருக்காங்க. அந்த 3 வருஷமாகவே வந்து 2 வருஷமாக வீணை வாசிக்கிறவங்க வந்து வாசிக்கிறாங்க. அவங்களையும் நம்ம இந்த வருஷம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தயார் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கள் எல்லாருமே வந்து பூலாம் வாங்கிட்டு வந்து தோரணம் கட்டி டெக்கரேஷன் பண்ணி ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஆதியோகி வந்து குரு பூஜா செஞ்சோம். குரு பூஜா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே தேவி முன்னாடி நாங்கள் எப்பயுமே வந்து ப்ரேயர் பண்ணுற இடத்துல கொண்டு வந்து
ஒரு அரை மணி நேரத்து அளவுக்கு வந்து வீணை வாசிச்சாங்க. எங்கள் ஸ்கூலில் இருக்கிற நிறைய பேரால் கோயம்புத்தூரில் இருக்கிற ஆதியோகிக்கு எங்களால் டேரெக்டாக போக முடியாது. ஆனால் இந்த சிவன் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து வர்றதால நாங்கள் வந்து அதை ஒரு பெரிய வைபாக கோயம்புத்தூரில் நான் வந்து ஆதியோகி சிலையை நான் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல, ரீல்ஸில் தான் நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஸ்கூலில் வந்து ரதமாக இன்னைக்கு வந்ததை நான் பார்த்துருக்கேன். அது வந்து நான் கோயம்புத்தூரில் நான் நேரடியாக போயிட்டு தரிசனம் அந்த மாதிரி எனக்கு வந்து இருக்குது. இன்னைக்கு எங்கள் ஊருக்கு சிவன் வந்தது சந்தோஷம். எங்களால் முடிஞ்சது 2 பேருக்கு அன்னதானம் கொடுத்து ஐயனை வழிபட்டோம். மகா சிவராத்திரி அன்னைக்கு அங்கேயே போய் நாங்கள் ஈசனை தரிசித்துருக்கோம். இங்கே எங்கள் ஏரியாவுக்குள்ள சிவன் வந்து பல்லாயிரக்கணக்கான பேரும் ஈசனை தரிசித்து வழிபட்டதில் எல்லாருக்கும் சந்தோஷம். நான் இங்கே கர்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். சடனாக தற்செயலாக இங்கே குளஞ்சாவடி கடைவீதிக்கு வந்திருந்தேன். டீக்குலாம் நானும் ஃப்ரெண்டு வந்திருந்தோம். சடனாக இந்த ஆதியோகி ரகத்தை பார்த்தோம். சர்ப்ரைஸ் தான். சடனாக பார்த்தோன்னே எனக்கே அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னடா இது, இன்னும் 4 நாள் சிவன் ராத்திரி இருக்கே, ஒரு பாசிட்டிவ் வைப்பாக வந்துருச்சு எனக்குமே. கோயம்புத்தூருக்கு அடிக்கடி போவோம். அந்த ஒவ்வொரு தடவை 7 மணி ஷோ பார்ப்பாங்க. மந்த்லி ஒன்ஸ் 2 months ஒன்ஸ் போவோம். அப்போ நான் அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு போயிட்டு இங்கே எங்களை தேடி கடவுளே வந்த மாதிரி இருக்குது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிவனோட அருள் கிடைக்கணும்னு இருந்துருக்குது. எதாட்டும் நான் டியூட்டி போயிட்டு வந்தேன். எதாட்டமாக வந்து அருள் வந்து தானாக வந்துருக்குங்கிறது தேடி நாங்கள் சாமியை தேடி போகிறோம். சாமி எங்களை தேடி வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷம். யோக யோக யோகேஸ்வரா